ஸ்ரீ முருகானந்த சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மகான் குழந்தையானந்தா சுவாமிகளுக்கு அன்புக்கு மிகவும் பாத்திரமாக இருந்த ஒரு மகான். இவருக்கு சின்ன பயல் அப்படின்னும் சின்னான் அப்படின்னும் குழந்தையானந்தா சுவாமிகள் இவரை அழைத்து கொண்டே இருப்பார். ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள் சிவபெருமான் அப்படின்னு வச்சுட்டோம் சொன்னால், இந்த மகான் முருகானந்த சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவர்தான் அந்த நந்தியம்பெருமான் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அம்மையார் காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்துக்கு வரார். அந்த காஞ்சிபுரம் க்ஷேத்திரத்தில் காமாட்சியை நோக்கி அந்த அம்மா வேண்டிக் கொண்டிருக்கார். அவரோட கணவனுக்கு ரொம்பவும் ஒரு கொடூரமான வியாதி. அந்த வியாதிக்கு ஒரு அரிதான மலர் மட்டுமே இருந்தால்தான் அந்த வியாதியை குணப்படுத்த முடியும். அதிலிருந்து இருக்கக்கூடிய மூலிகை சாறு எடுத்தால்தான் அந்த கணவனுக்கு குணம் கிடைக்கும். ரொம்பவும் வேதனைப்பட்டு அந்த அம்மா நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு காஞ்சி காமாட்சியை தரிசிப்பதற்காக ஒரு அற்புதமான கம்பீரமான ஒரு மகான் அப்படியே வரார். அந்த மகான் யார் தெரியுமா? சாட்சாத் அன்னை மீனாட்சியின் குழந்தையாகப்பட்ட ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள் தான். குழந்தையானந்தா சுவாமிகள் காமாட்சியை சென்று தரிசனம் பண்ணுறார். தரிசனம் செய்துவிட்டு அந்த கணவருக்கு ஒரு குணமாக வேண்டும் அப்படின்னு அந்த பரிபூர்ண பக்தியுடன் நம்பிக்கையுடன் காமாட்சியை நோக்கி பார்த்து கொண்டிருக்காள் ஏக்கத்துடன். அந்த அம்மையாருடைய கையில் போயிட்டு அந்த அரிதான மலரை அப்படியே போட்டுட்டு அனுகிரகம் செய்துவிட்டு சென்றார். அப்படிங்கிறவர் தான் ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள். குழந்தையானந்த சுவாமிகளுக்கு எவ்வளவோ இடத்துல அரசரடியில் அற்புதமான ஒரு அதிஷ்டானம் இருக்குது. அரசரடி தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சுவாமிகள் திரைலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு ரூபத்தை தாரணம் செய்து வாரணசியிலும் வாழ்ந்து வந்தார். 280 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். அப்படிங்கிறதும் இவரை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம். அது இல்லாமல் வத்தலகுண்டு அப்படிங்கிற இடத்துலையும் இந்த மகானுக்கு ஒரு அதிஷ்டானம் இருப்பதாக நமக்கு தெரிய வருது. பல 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 அற்புதங்கள் செய்த குழந்தையானந்த சுவாமிகள் அற்புதமான சக்தி உபாசகர். அம்பிகையை நோக்கி பல பல யாகங்கள் செய்த பக்தர்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிய ஒரு அற்புதமான மகான் இந்த ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள். அரசரடியில் இருக்கக்கூடிய இந்த மகானை பற்றி ஏற்கனவே அன்னை மீனாட்சி அருளால் ஒரு காணொலியை நாம் தயாரித்து அந்த யூடியூப்பில் போட்டிருக்கோம். இந்த சேனல் அண்ணாமலை டிவி சேனலில் போட்டிருக்கோம். அதோட அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறோம். அந்த மகானை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால், எப்பேற்பட்ட அற்புதமான மகான் இந்த மகான் ஆகப்பட்ட இந்த சின்னான் சுவாமிகள், சின்ன பயல் அப்படின்னு நம்ம இந்த சொல்ல முடியாது, சின்ன முருகானந்த சுவாமிகள், இவரை பற்றி நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இவருடைய குருவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் முதல்ல அவசியம். இந்த முருகானந்த சுவாமிகள் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1886ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தார் இந்த மகான். 1930 குமரலிங்கத்திற்கு ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள் விஜயம் செய்யறதுக்காக வரார். 15 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலேயே தன்னுடைய முந்தைய விஜயத்தின் போது சின்ன பயலின் பரிபக்குவமும் அறிந்து அனுகிரகம் செய்திருந்தார். தற்போது சின்னான் துறவொழுக்கத்தை முற்றிலுமாக கடைபிடித்து வருகிறார் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சோன்னு ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த குமரலிங்கம் அப்படின்ற இந்த கொங்கு நாட்டு பகுதியில் கூட அற்புதமான ஸ்தலத்துக்கு குழந்தையானந்தா சுவாமிகள் விஜயம் செய்யும் பொழுது நடந்த இந்த அற்புதம் தான் இது. அந்த குருவோட அருளுக்கு பரிபூர்ணமாக பாத்திரமாறார். இந்த சீடர் காலையில் 10 மணிக்கெல்லாம் குருநாதரை சந்திக்க வருவார். அந்த சுவாமிகள் முன்னாலேயே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பார். அங்கேயே பேரானந்த பரமானந்த நிலையில் அப்படியே திளைத்தே நிற்பாராம். நாதன் முதன் நந்தி போல அப்படின்னு எல்லாருமே சொல்லுவார்கள். அந்த குருநாதர் முன்னாடியே இந்த மகான் உட்கார்ந்து கொண்டே இருப்பார். அந்த சீடருடைய அந்த பக்தியை பார்த்து குழந்தையானந்தா சுவாமிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு சின்ன பிள்ளை அப்படிங்கிற அவர் வாஞ்சியுடன் அழைத்த காரணத்தினால்தான் முருகானந்த சுவாமிகளுக்கு சின்னான் சுவாமிகள் அப்படிங்கிற பெயரும் இருக்குது. சின்னான் சாமியார் அப்படின்னு சிவன் சார் சொன்ன சன்னாநல்லூர் அப்படிங்கிற இடத்துல சமாதியில் இருக்கக்கூடிய அந்த மகானை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் இந்த பெயரில் நாம் தியானிக்கக்கூடிய 2வது மகான் தான் இந்த முருகானந்த சுவாமிகள். அப்படியே கார்த்தால் வந்துட்டாருன்னா இரவு 12 மணி வரைக்கும் அங்கேருந்து போகவே மாட்டாராம். அவருக்கு என்ன ஆகாரம் எதுவுமே தேவைப்படாது. குருநாதர் சாப்பிட்டு விட்டார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் வீட்டுக்கே செல்வாராம். அந்த குருநாதரும் இவருக்கு பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்து இவருக்கு அனுகிரகம் செய்து அனுப்பி வைப்பாராம். அப்பேற்பட்ட அன்பு இருந்தது ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகளுக்கு. இவருக்கு குழந்தையானந்தா சுவாமிகள் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், மகா வாக்கிய உபதேசம் அப்படிங்கிறத இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மகான் சங்கல்பம் செய்து கொள்கிறார். அதனால் இவருக்கு அந்த மகா வாக்கிய உபதேசம் கிடைக்கிறது. அந்த மகா வாக்கிய உபதேசம் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு எளிதான விஷயம் அல்ல. அது இந்த மகானுக்கு கிடைக்கிறது. அந்த மகா வாக்கியம் உபதேசம் கிடைத்தது இந்த சின்ன பயல் அப்படிங்கிற மகான் ஞானியருக்கு கொடுத்துடுறார். அது என்னைக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு இவர் கேட்டுக்கொண்டே இருக்கார், குருவே எனக்கு எப்படியாவது இந்த உபதேசம் உங்களிடம் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும் வாங்க வேண்டும். இந்த மாதிரி மகான்கள் கிட்டக்க
ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களையே மனிதர்கள் சாதாரணமாக கேட்க மாட்டார்கள். இவர் ஏற்கனவே முற்றும் திறந்த ஞானியாக இருந்த காரணத்தினால, இவர் குருவோட பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாக இருந்த காரணத்தினால் இவர் கிட்ட போய் கேட்கிறார், குருதேவா எனக்கு இந்த ஒரு உபதேசம் அளிக்க வேண்டுமே அப்படின்னு கேட்கும்பொழுது, வருகின்ற பௌர்ணமி என்று உனக்கு மகா வாக்கிய உபதேசம் நடைபெறும் அப்படின்னு உத்தரவாதம் அளிக்கிறார் ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள். அந்த நாள் ஆனி மாதம் குருவாரம் மூல நட்சத்திரம் கூடிய அற்புதமான நாள். அன்னைக்கு தனது மழலை சொற்களில் குழந்தையானந்த சுவாமிகள் பேசும்பொழுதெல்லாம் பார்த்தோம்னா குழந்தை போலவே தான் இருப்பார். பால் குடிக்கும்போது பால் அப்படியே கொஞ்சம் வெளியில் வழிஞ்சிடும். கிட்டத்தட்ட குழந்தை எப்படி நடந்து கொள்ளுமோ அது போலவே தான். ஏனால் இவருடைய தாய் தந்தையர்கள் மீனாட்சி அம்மை கிட்ட வேண்டிக்கிறார், இப்படியாவது எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் பொழுது இரட்டையர்களை அம்பிகை கொடுத்து விடுறா. சரி, இது எந்த குழந்தை நம்மளோடது எந்த குழந்தை அம்பாளோடதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னு பெயரிட்டு அந்த 2 குழந்தைகளையும் அம்பிகை முன்னாடி கொண்டு போய் விடும் பொழுது ஒரு குழந்தை இவர்களை நோக்கி வந்து விடுறது, தம்பதியை நோக்கி. இன்னொரு குழந்தை தானாகவே சென்று அன்னை மீனாட்சியிடம் போய் தஞ்சம் புகுந்து கொள்கிறது. அது மீனாட்சி அம்மன் கோவிலேயே வளர்ந்த குழந்தை தான் அது. அதனால்தான் அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அம்பிகையின் குழந்தையாக வளர்ந்த காரணத்தினால் ஸ்ரீ குழந்தையானந்தா அப்படிங்கிற பேர் இந்த மகானுக்கு ஏற்படுறது. அந்த குழந்தையானந்தா சுவாமிகள் அவருடைய மழலை பேச்சால் அவர் என்ன அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னால், தத்துவமசி அப்படின்னு சொல்கிறார். பதிலுக்கு முருகானந்த சுவாமிகள் என்ன சொன்னார் தெரியுமா? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த வடமொழி சொல்லை சொல்கிறார். அதாவது இந்த அப்புறமாக இவர் சின்ன பயல் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கார் முருகானந்த சுவாமிகள் அப்படின்னு போயிட்டு, இந்த சின்ன பயல் அப்படிங்கிறது போயிட்டு முருகானந்த சுவாமிகள் அப்படிங்கிறவர் உதயமானது அந்த நாளில்தான் 1930ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10வது நாள். அந்த பிரமோதுத வருடம் அந்த ஆணி மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை இந்த அற்புதமான நாளில் தான் இவருக்கு இந்த அற்புதமான உபதேசம் கிடைச்சது. இவர் சிவமாய் பிரம்மமாய் தானறிந்த தன்னந்தனியாக சர்வானந்தமயமாய் அத்வைத சமாதி நிலையை சதா இருப்பது தான் ஸ்ரீ முருகானந்த சுவாமிகளுடைய இயல்பு அப்படிங்கிறது எவ்வளவு அரிதான விஷயம். அந்த நிலையிலேயே சுவாமிகள் எப்பொழுதுமே இருக்கார். இந்த மகான் எப்பொழுதுமே இந்த தீட்சை பெற்றதற்கு அப்புறமாக இந்த ஞான நிலையிலேயே திளைத்திருக்கார். குமரலிங்கம் அக்ரஹாரத்தில் ஒரு முறை ஒரு அற்புதமான மத்வ மகான் அங்கு விஜயம் செய்கிறார். அந்த மத்வ மகான் அங்கே விஜயம் செய்ய போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த மகானுக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்படுறது. மகான்கள் ஞானிகளுக்கெல்லாம் எந்த பேதமும் இல்லை, எந்த குலமும் இல்லை, எந்தவித பேதத்தையும் இவர்கள் கடைபிடித்ததும் இல்லை. இந்த குமரலிங்க அக்ரஹாரத்தில் இந்த மத்வ மகான் வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்சோன்ன இந்த சுவாமிகளுக்கு ரொம்பவும் சந்தோஷம் வந்துடுறது. சரி, இவருக்கு என்ன பண்ணணும், இப்படியாவது அங்கே போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே இருந்த சில அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில சமூக அவலங்களின் காரணமாக இவரால் அந்த மகானை சென்று தரிசிக்க முடியவில்லை, நேரடியாக செல்ல முடியவில்லை. எந்த இல்லத்தில் இந்த மகான் வந்தாரோ அந்த இல்லத்தின் முன்னால் இவர் ரொம்ப தூரத்திலிருந்து நின்று பார்த்து கொண்டிருக்கார். அப்போது அங்கே ஒரு திரைச்சிலை போட்டு விடுகிறார்கள். இவருக்கு அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னே தெரியலை. எப்படியாவது அந்த மத்வ மகானை தரிசிக்க வேண்டும், அவரிடம் ஆசை பெற வேண்டும் அப்படிங்கிறது முருகானந்த சுவாமிகளுடைய எண்ணம். ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே யாருமே இவரை பக்கத்தில் விட மாட்டேங்கிறார்கள். அதனால் இந்த மகான் ரொம்பவும் மனசில் அப்படியே அவரோட குருவை குழந்தையானந்த சுவாமிகள் மனசில் நினச்சி கொண்டே இருக்கார். அப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? இந்த பழம் முதிர்ந்துதிரும் நிலை அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு நிலைமை இவருக்கு வந்துடுது. அப்போது அந்த மத்வ மகான் இருக்கார் இல்லையா, அவருக்கு அவரோட ஞான திருஷ்டியில் அவர் பார்க்குறார், இவ்வளவு பெரிய ஒரு அரிதான ஞானி ஒரு மகான் நம்மை பார்ப்பதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த இடத்தில் இருந்து அப்படியே எழுந்து ஓடி வருகிறார். ஓடி இந்த முருகானந்த சுவாமிகளை அப்படியே கட்டி தழுவிக்கொண்டு முருகானந்த சுவாமிகளுடைய பாதங்களில் விழுந்து அவர் பணிந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்படின்னால் முருகானந்த சுவாமிகளும் அந்த மகானும் அவர்களுக்குள் பல பரிமாற்றங்கள் நடந்தன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஸ்ரீ முருகானந்த சுவாமிகள் முற்றிலும் அறிந்த ஞானி அப்படிங்கிறதை எல்லாருக்கும் உணர்த்தும் விதமாக அந்த மத்வ மகான் அவ்வாறு செய்து எல்லாருக்கும் அருள் கடாட்சம் புரிந்தார், எல்லாருடைய அஞ்ஞானத்தையும் விளக்க வைத்தார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஒரு முறை ஒருத்தர் வரார், ராகவேந்திர சுவாமிகள் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒரு எளியவர் கொடுத்த ஒரு கடிகை சமையல் செய்து விட்டார் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பக்தர் அவரிடம் தீர்த்தம் பெறுவதற்கு மறுத்து விடுகிறார். ஆனால் ராகவேந்திர சுவாமிகள் அவருக்கு மந்திராட்சதை கொடுக்கும் பொழுது அந்த மந்திராட்சதை கருகி இருப்பதை அவர் பார்க்கிறார். அப்பொழுது கேட்கும் பொழுது ஸ்ரீ ராயர் சொல்கிறார்,
உனது மனதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பான எண்ணம் தான் இப்பொழுது அந்த கருப்பான அட்சதையாக பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மனசில் இருக்க அந்த எண்ணத்தை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா உயிரிலும் தாங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள் குருவே அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தால் மறுபடியும் அந்த மந்திராட்சதையாகவே மாறி இருந்தது. கருகிய நிலை மாறி மறுபடியும் அது மங்களமான அட்சதைகளாக மாறித்து ராயரிடமிருந்து அவர் தீர்த்தம் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதை உணர்த்தியது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அதுபோலவே இந்த மகானும் இந்த முருகானந்த சுவாமிகள் ரொம்ப அற்புதமான மகான் அப்படிங்கிறதை உணர்த்தி இருக்கார். திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் வட்டம் குமரலிங்கம் கிராமம், அங்கே காளியம்மன் கோவில் அது அங்கே இருக்குது. அது பக்கத்தில் தான் இந்த மகானுடைய இந்த ஜீவசமாதி இருக்குது. குறிப்பாக சொல்லணுமா, திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலையிலிருந்து அது கொழுமம் அப்படின்னு ஒரு இடம் ஊர், அது வழியாக பழனி செல்லும் பேருந்தில் ஏறினோம்னா குமரலிங்கத்தில் இறங்க வேண்டும். அங்கு முருகானந்த சுவாமிகள் மடம் அப்படின்னு கேட்டோம் சொன்னாலே எல்லாரும் சொல்லுவார்கள். உடுமலைப்பேட்டையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி. இந்த மகான் இந்த இடத்தில் ஜீவசமாதி எடுத்து கொண்டிருக்கார். இந்த குமரலிங்கம் அப்படிங்கிற இடத்துல அந்த குமரலிங்கத்துக்கு சென்றோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மகானோட அருளுக்கு பரிபூர்ண பாத்திரம் ஆவோம் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் இந்த குமரலிங்கத்தில் அருள் புரிந்து கொண்டு வரக்கூடிய ஸ்ரீ முருகானந்த சுவாமிகளின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.